ரொம்ப டேஸ்டியான ஈஸியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கல. கடுகு சீரகம்லாம் நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடுகு சீரகம்லாம் வெடித்ததுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்பப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. நான் வெங்காயத்தோடைய பூண்டும் போட்டுட்டேன், ஸோ அது தனியாக காமிக்க மறந்துட்டேன். வெங்காயம் பூண்டு அது 2ம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கலரிட்டே இருங்க. ஸோ கலரிட்டே இருக்கும் போது அது பிசுன்னு இருக்கும். வெண்டைக்காய் வந்து பிசுன்னு இருக்கும். ஸோ அந்த பிசுப்பு தன்மை நீங்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மிளகாத்தூளும் உப்பும் போடணும். ஸோ நல்லா கலரிட்டே இருங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் கலர்னதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணது எல்லாமே சின்ன ஸ்பூன் தான். பெரிய ஸ்பூன்னா நீங்கள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். வெண்டைக்காய் நல்லா வேகட்டும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் குவான்டிட்டி எவ்வளோ சின்னதாக ஆகிடுச்சு. கட் பண்ணும்போது எவ்வளோ நிறையா இருந்துச்சு. வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் நல்லா சுருங்கிடுச்சு. ஸோ சுருங்கினதுக்கப்புறம் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாகிடும். ஸோ வெண்டைக்காய் செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.